Hello friends, welcome to MR Learning Platform. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 4 பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல நாம செயின் ரூல் மெத்தட், எஃபிஷியன்சி பேஸ்ட் அண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் டு அட்வான்ஸ்டு சில பேசிக்கான விஷயங்கள், ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல ஃப்ராக்ஷன் பேஸ்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஏ கேன் டூ 2/3 ஆஃப் த ஒர்க்கு, 3/5 ஆஃப் த ஒர்க்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா போர்ஷன்ஸா பார்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், இல்லை ஃபுல் ஒர்க் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், இது எல்லாமே நாம இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். டெஃபினட்டா சம்ஸ் உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸ்லயும் வரும், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லயும் வரும், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்ல, ரயில்வே எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இது வரும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த பழைய பார்ட் பார்க்காதவங்க அந்த பார்ட்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துருங்க. இந்த பேசிக் கான்செப்ட் இதனுடைய விஷயங்கள்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். இதுல நான் ஒரு பேசிக் கான்செப்ட் அண்ட் ஒரு 10 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். இதை நான் கொண்டு வந்திருக்கேன். பிகினரா இருக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. இன்டர்மீடியட்டா இருக்கவங்களோ அட்வான்ஸ்டா இருக்கவங்களோ ஒரு கொஸ்டினையும் பாஸ் பண்ணிட்டு அதை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ஸ்ல அவுட் ஆஃப் 10 எவ்வளவு எடுத்தீங்கன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த கான்செப்ட். மதி கேன் டூ ஹாஃப் ஆஃப் த ஒர்க் இன் 5 days. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஹாஃப்னு கொடுக்கலாம், இல்லைன்னா 1/2ன்னு கொடுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஹாஃப்னு டைரக்டா கொடுத்திருந்தாலும் 1/2 தான். 1/2ன்னு அவங்களே டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 ஆஃப் த ஒர்க் இந்த எவ்வளவு நாள்ல முடிக்கிறாராம்? 5 daysல கம்ப்ளீட் பண்றாராம். அப்ப ஃபுல் ஒர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு? ஃபுல் ஒர்க் எவ்வளவு நாள்ல? ஹாஃப் ஒர்க் பண்றதுக்கு ஒரு 5 daysனா ஃபுல் ஒர்க் பண்ண 10 days ஆகும். ஓகேவா? இது லாஜிக்கலா நம்ம போடலாம். இல்ல மேத்தமெட்டிக்கலா நான் போடுறேன், எனக்கு லாஜிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. 1/2 ஆஃப் த ஒர்க் இருக்கா, அது 5 daysல. அப்படியே இதை ரைட் ஹேண்ட் சைட் பிரிங் பண்ணுங்க. 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், 1 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். அப்ப 5 into 2/1 that is 10 days. ஓகேவா? இங்க பாருங்க, 2 parts. 2 பார்ட்ல ஒரு பார்ட் பண்றதுக்கே அவருக்கு 5 days ஆகும். அப்ப ஃபுல் பார்ட்டும் ஃபுல் ஒர்க்கும் பண்ண 10 days ஆகும். ஓகேவா? இப்படிதான் ஃபிராக்ஷன்ல வந்ததுன்னா, போர்ஷன்ல வந்ததுன்னா நாம இப்படி வந்து அனாலிசிஸ் பண்ணி கொண்டுட்டு வரோம். அகைன் இன்னொன்னு பாருங்க, இன்னொரு கான்செப்ட். A is doing 2/3 of the work in 6 days. இப்ப A வந்து 2/3 ஆஃப் த ஒர்க் பண்றாராம். 2/3 ஆஃப் த ஒர்க் எவ்வளவு நாள்ல? 6 daysல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப ஃபுல் ஒர்க் பண்ண டோட்டலா, தட் மீன்ஸ் 3/3, தட் மீன்ஸ் ஒன் ஃபுல் ஒர்க். ஓகேவா? அப்ப ஒன் ஃபுல் ஒர்க் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? 6 into இதை ரைட் ஹேண்ட் சைட் பிரிங் பண்ணீங்கன்னா 3/2. ஓகேவா? 3 goes to the numerator and 2 comes to the denominator. So என்ன ஆகும்? 2 6 கட் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். ஓகேவா? So the value is 9 days. So 2/3 ஆஃப் த ஒர்க் பண்ண அவருக்கு 6 days ஆகுது ஏக்கு. ஸோ ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு 9 days ஆகுது. ஒன் மோர் பாருங்க, B is doing 1/3 ஆஃப் த ஒர்க் இன் 10 days. ஸோ இந்த ஒர்க்கை பண்ண அவருக்கு 10 days ஆகுதான். அப்ப அவருக்கு ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? into 3, that is 30 days. ஓகே, இது மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். லெட்ஸ் மூவ் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அட்வான்ஸ் லெவலா இருக்கிறவங்க, இன்டர்மீடியட்டா இருக்கவங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, so listen. A can do 1/3 of the work in 10 days. How much time A need to finish 4/5 of the work, 5th of the same work? ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? 1/3 of the work A வந்து எவ்வளவு நாள்ல பண்றாராம்? 10 daysல கம்ப்ளீட் பண்றாராம். அப்ப how much time does A need to finish 4/5 of the work? So இப்ப அவர் ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ ஒன் கம்ப்ளீட் ஒர்க்கை ஏ முடிக்கிறதுக்கு 10 into 3, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் 3/1. ஓகேவா? ஸ்டார்டிங்ல இப்படிலாம் பண்ணலாம், போக போக அட்வான்ஸ்டா நீங்க பண்ண இப்படிலாம் பண்ணக்கூடாது. டைரக்டா அப்படி பார்த்த உடனே 30 daysன்னு போட்டுருணும். ஓகேவா? ஸோ 30 days ஆகும் ஏ வந்து ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஃபுல் ஒர்க் பண்ண கேட்கல, 4/5 ஆஃப் த ஒர்க். அப்ப 4/5 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா 4/5 into 30. ஸோ 5/30 கட் பண்ணீங்கன்னா 6 4s are 24 days. ஒரு ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 30 days. அப்ப 4/5 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 24 days. ஆனால் லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். பாருங்க, 1/3
3ல ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண 10 days. அப்போ ஃபுல் ஒர்க் பண்ண கண்டிப்பா இதை விட அதிக நாள் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி அவங்க கேட்கறது ஃபுல் ஒர்க்குமே இல்ல 4/5 தான். அப்ப அதை விட கம்மி தான். லாஜிக்கலா திங்க் பண்ணாவே 30 விட கம்மியா தான் வரும். ஸோ லாஜிக்கல் அனாலிசிஸ் மேக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேக்ஸ் இஸ் நதிங் பட் லாஜிக்கல் அனாலிசிஸ். எல்லா கொஸ்டினும் லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கேன் டூ 1/2 ஆஃப் த ஒர்க் இன் 5 days. ஏ இருக்கிறாரு 1/2 ஆஃப் த ஒர்க்கை 5 daysல கம்ப்ளீட் பண்றாரு. பி கேன் டூ, ஸோ பி இருக்கிறாரு அவர் வந்து 2/3 ஆஃப் த ஒர்க்கை 10 daysல கம்ப்ளீட் பண்றாரு. இன் ஹவு மெனி டேஸ் போத் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ த ஒர்க்? சூப்பரான கொஸ்டின். ஸோ ஏ பாருங்க 1/2 அப்போ ஹாஃப் ஆஃப் த ஒர்க். அப்போ ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு பி ஏக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 5 into 2 that is 10 days ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பிக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பிக்கு ஃபுல் ஒர்க் பண்ண 10 into 3/2. இதை ரைட் ஹேண்ட் சைட் பிரிங் பண்ணிக்கோங்க. 3/2 வரும். ஸோ 2 10 கட் பண்ணீங்கன்னா 5 5 3 15 days ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல பார்த்தது தான். இதே மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனுடைய ஐ கார்டை இப்போ நான் கொடுக்குறேன். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க பாக்குறவங்களாம் அதை பார்த்துருங்க. எஃபிஷியன்சி பேஸ்டான முக்கியமான சம்ஸ் எல்லாம் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். செயின் ரூல் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ்டு லெவல்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் பார்த்துருங்க. ஸோ இங்க பாருங்க, இப்ப ஏ வந்து 10 daysல கம்ப்ளீட் பண்றாரு, பி வந்து 15 daysல கம்ப்ளீட் பண்றாரு. இப்ப ஏவும் பியும் சேர்ந்தா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? பெர் டே அனாலிசிஸ்ல போகணும். ஓகேவா? இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ஓகேவா? பெர் டேல 10 பார்ட்ல ஒரு பார்ட் ஏ கம்ப்ளீட் பண்றாரு, 15 பார்ட்ல ஒரு பார்ட் பெர் டேல பி கம்ப்ளீட் பண்றாரு. பெர் டே அனாலிசிஸ்ல போகணும். ஓகேவா? அப்புறம் கடைசியா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகேவா? சோ இத பாருங்க, பெர் டே அனாலிசிஸ். இப்ப 10 டேஸ்ல ஏ கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப 10ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி 15ல ஒரு பார்ட் பி ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்தா we need to take LCM. We need to add it and take LCM. 10க்கும் 15க்கும் LCM 30. ஓகேவா? so 3 into 10 30. அதே மாதிரி 2 into 15 30. that is 5/30. that is 5 in 30 cut பண்ணீங்கன்னா 1/6. that is 1/6. you need to take a reciprocal. that means 6 days. option B is your answer. ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 6 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. okay, let's move to the third question. A can do half of the work in 5 days. பாருங்க, A இருக்கிறாரு, அவரு half of the work 1/2 of the work எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 5 daysல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு 5 into 2 that is 10 days. இது வந்து ஃபுல் ஒர்க். ஓகே, B can do, B இருக்காங்க, அவர் 3/5 of work எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 9 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. in 9 days that means full work பண்ண full work B பண்ண 9 into 5/3 3 9 கட் பண்ணீங்கன்னா 3 5 3 15 days ஆகும் full work பண்ண. அதே மாதிரி C can do 2/3 of the work in 8 days. அப்ப C வந்து 2/3 of work கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு எடுத்துக்கிறாங்களா? 8 days எடுத்துக்கிறாங்களா? அப்ப full work கம்ப்ளீட் பண்ண Cக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 8 into 3/2. ஓகேவா? அப்ப 2 8 கட் பண்ணீங்கன்னா 4 4 3 12 days ஆகும். in how many days A B C மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? சேம் கான்செப்ட். A plus B plus C மூணு பேரும் per day ஒர்க் என்ன? A வந்து 10 daysல full ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப 10ல ஒரு பார்ட், அதே மாதிரி 15ல ஒரு பார்ட், அதே மாதிரி 12ல ஒரு பார்ட். ஸோ டோட்டலா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா what is LCM? 30 வருமா? No, 60 வரும். ஓகேவா? 60 is your LCM for 10 15 and 12. அப்ப 6 into 10 60. அதே மாதிரி 4 into 15 60. அதே மாதிரி 5 12s are 60. மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 15/60. we need to take reciprocal. that is 60/15. that is
115, 4 15s are 60, that is 4 days. ஏவும் பியும் சியும் சேர்ந்து பண்ண 4 days ஆகும். Option A is your answer. Okay, let's move to the fourth question. Fourth question என்ன கொடுத்திருக்காங்க? An empty water tank. பாருங்க, water. நான் என்ன சொல்லியிருக்கேன், first partலே சொல்லியிருப்பேன், time and work, pipes and cisterns. இதுலயுமே டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு தான். பைப் அண்ட் சிஸ்டம்ஸ்ங்கிறது தனி கிடையாது. இதையும் நான் பார்ட்ல, நம்மளுடைய பார்ட்ல, டைம் அண்ட் ஒர்க் பார்ட்ல நான் கொண்டுட்டு வரேன். ஓகேவா? இது நத்திங் பட் டைம் அண்ட் ஒர்க் தான். பைப்ஸ் ஓபன் பண்றாங்க, பைப்ஸை க்ளோஸ் பண்றாங்க, இவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுது. ஏவும் பியும் அட் அ டைம்ல ஓபன் பண்றாங்க. ஸோ டோட்டலா சேர்ந்தா எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும். அதே மாதிரி சியை ஓபன் பண்ணி விடுறாங்க, சில லீக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சம்ஸும் நான் கொண்டுட்டு வரேன் அடுத்தடுத்த பார்ட்ல. ஓகேவா? பேஜஸ் யூஸ் பண்ணியும் சம்ஸ் கொண்டுட்டு வரேன். ஓகேவா? ஸோ இது வேற நினைச்சிருவேன்னா சேம் கான்செப்ட் தான், டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான். அண்ட் எம்டி வாட்டர் டேங்க் பீயிங், ஒரு டேங்க் இருக்கு, பீயிங் ஃபில்டு வித் வாட்டர் அட் எ கான்ஸ்டன்ட் ரேட் takes 8 hours to fill 2/7 of its capacity. ஒரு பெரிய டேங்க் இருக்கு, அதுல 7 கெபாசிட்டி, ஃபுல் கெபாசிட்டி 7 வச்சுக்கலாம். அதுல 1 portion 2 3 4 5 6 7 portions இருக்கு. இப்ப இந்த 2 portions fill ஆகிறதுக்கு எவ்வளவு ஆகுதான் டைம்? 8 hours ஆகுதான். அப்ப 2/7 portion fill ஆக, portion that means capacity of the tank, இந்த டேங்க்ல fill ஆகிறதுக்கு எவ்வளோ 8 hours ஆகுதான். அப்ப full tank fill ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? 8 into 7/2 கட் பண்ணீங்கன்னா 4, 7 4s are 28 hours ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? how much more time it will take to finish the filling of the water tank. how much more time, very important, ரொம்பவே important. how much more time, total time அவன் கேட்கல, இதுக்கு மேல இருக்கிற how much more time, இதுக்கு மேல எவ்வளவு ஆகும், இதுக்கு மேல fill ஆகிறது எவ்வளவு நேரம் ஆகும். மொத்தம் 28 hours, இதை மட்டும் fill பண்றதுக்கு 8 hours. அப்ப நம்மளுக்கு கேட்கறது இதை மட்டும் fill பண்றதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 28 minus 8, that is 20 hours. ஓகேவா? so 20 hours is your answer. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அவன் கேட்கறது how much more time, இதுக்கு மேல. இப்ப ஆல்ரெடி 2/7 கெபாசிட்டி ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப இதுக்கு மேல ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப டோட்டலா ஃபில் ஆகிறதுக்கு 8 hours, இதை மட்டும் ஃபில் பண்றதுக்கு, சாரி, இது டோட்டலா ஃபில் பண்றதுக்கு 28 hours, இதை மட்டும் ஆல்ரெடி ஃபில் ஆகிற எடுத்திருக்க கெபாசிட்டி 8 hours, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இதை மட்டும் ஃபில் பண்றதுக்கான டைம் கிடைக்கும். ஓகேவா? 20 hours. ரிமைனிங் டைம் தான் அவன் கேட்கிறான். how much more time, அந்த ரிமைனிங் டைம். இதை இன்னொரு மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். பாருங்க, அப்ரோச் 2. இப்ப என்ன சொல்லியிருக்கான்? how much more time, ஆல்ரெடி 2/7 பார்ட்டை ஃபில் பண்ண 8 hours. இப்ப ரிமைனிங்னா எவ்வளோ? ரிமைனிங் how much more time, மீதி இருக்கிறத கேட்கும் போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? டோட்டலா 7 parts, ஆல்ரெடி ஃபில் ஆனது 2 parts, 7ல 2 போச்சுன்னா 5 parts பேலன்ஸ் இருக்கும். அப்ப 5/7 பார்ட்டை ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்ப டோட்டலா எவ்வளவு நேரம்? 28 hours ஆகும். இப்ப 5/7 பார்ட்டை ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 1 7 28 கட் பண்ணீங்கன்னா 4, 5 4s are 20 hours. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ எப்படி வேணாலும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். லாஜிக்கலா திங்க் பண்ணாதான் நம்ம மேக்ஸை கரெக்டா போட முடியும். ஓகேவா? எந்த ஃபார்முலாவையும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸை போடவே முடியாது. ஓகேவா? லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन, 5th क्वेश्चन. மதி கேன் கம்ப்ளீட், பாருங்க, மதின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. மதி கம்ப்ளீட் 1/4 of the work in 10 days. அப்ப ஃபுல் ஒர்க் பண்ண எவ்வளவு நாள் ஆகும் மதிக்கு? 10 into 4, that is 40 days ஆகும். இது வந்து ஃபுல் ஒர்க். ருத்ரா கேன் கம்ப்ளீட் 40% of the same work in 50 days. ருத்ரா என்ன பண்றாரு? 40%ல கொடுத்திருக்காங்க. சோ கவலையே படாதீங்க. 40% மீன்ஸ் 40/100, that is 4/10, that is கட் பண்ணீங்கன்னா 2/5. அப்ப 2/5 of the work வந்து எவ்வளவு நேரம்ல பண்றாரா? 15 daysல. ருத்ரா வந்து 2/5 of the work 15 daysல பண்றாரா. அப்ப ஃபுல் ஒர்க்க பண்ண 15 into 5/2, that is 15 into 5 எவ்வளோ? 75/2, that is
75/2 எவ்வளோ 37.5 day. இது ஃபுல் ஒர்க் 37.5 days. இது வந்து ஃபுல் ஒர்க் பண்ண ருத்ரா எடுத்துக்கிறாரு. அப்புறம் சக்தி கேன் கம்ப்ளீட் 1/3 ஆஃப் த ஒர்க் இன் 30 days. சக்தி இருக்காங்க, சக்தி வந்து 1/3 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 13 days எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 13 into 3 that is 39 days எடுத்துக்கிறாங்க. இது ஃபுல் ஒர்க். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் சுதிக்ஷா கேன் கம்ப்ளீட் 1/6 ஆஃப் த ஒர்க் இன் 7 days. சுதிக்ஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 1/6 ஆஃப் த ஒர்க்கை 7 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப ஃபுல் ஒர்க்கை 7 into 6 that is 7 6 42 days எடுத்துக்கிறாங்க ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. What is our question? Who will be able to complete the work first? யார் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, யாருக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப யார் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க, யாரு கம்மி நாள்ல முடிக்கிறாங்களோ அவங்க தான் எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க. ஸோ யார் இதுல ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, மதி 40 daysல கம்ப்ளீட் பண்றாரு, ருத்ரா 37.5 daysல கம்ப்ளீட் பண்றாரு, சக்தி 39 days எடுத்துக்கிறாங்க, சுதிக்ஷா 42 days எடுத்துக்கிறாங்க. அப்ப who is the best? ருத்ரா. ருத்ரா will finish the work first. So ஏன்னா 37.5 days. This is the lesser value. ஓகேவா? So ருத்ரா is your answer. Let's move to the sixth question. Sixth question பாருங்க. A does 4/5 of a piece of work in 20 days. என்ன சொல்லியிருக்காங்க, A இருக்கிறாரு, அவரு 4/5 of the work 20 daysல கம்ப்ளீட் பண்றாரு. He then calls in B and they finish the remaining work in 3 days. Okay, super. இப்ப A 4/5 of the work 20 daysல கம்ப்ளீட் பண்றாரு. இப்ப he then calls B, B வந்து கூப்பிடுறாரு. அப்புறம் ரிமைனிங் ஒர்க் and they finish the remaining work. இப்ப இதுல ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 4/5 ஏவே முடிச்சிட்டாரு 20 daysல. அப்ப ரிமைனிங் 5ல 4 போச்சுன்னா 1/5 of the work ஏவும் பியும் சேர்ந்து பண்றாங்க, டுகெதரா பண்ணி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, 3 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? How long B alone will take to do the whole work? B மட்டும் இந்த வேலையை செஞ்சாருன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாருங்கிறது கொஸ்டின். ஸோ B எவ்வளவு நாள்ல முடிப்பாருங்கிறது கொஸ்டின். ஸோ A பாருங்க எவ்வளவு நாள்ல முடிப்பாரு, 4/5 20 daysனா ஃபுல் ஒர்க் பண்ண எவ்வளவு நாள் ஆகும். A வந்து தனியா அந்த வேலையை மட்டும் ஃபுல்லா செஞ்சாருன்னா எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு, நம்ம கான்செப்ட் தான் 20 into 5/4 that is கட் பண்ணீங்கன்னா 5 4 20, so 25 days 25 days எடுத்துப்பாரு A மட்டும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து 1/5 ரிமைனிங் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதான் ஃபிராக்ஷன்ல எடுத்துக்கணும். ஓகே, 1/5 ஒர்க்கை 3 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஃபுல் ஒர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 3 into 5 நியூமரேட்டர்ல என்னன்னு கொண்டு வந்துருங்க, 1 டினாமினேட்டர்ல கொண்டு போய்க்கோங்க, போட தேவையில்ல. 3 into 5 that is 15 daysல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்ப B மட்டும் எப்படி பண்ணுவாங்க, எப்படி கம்ப்ளீட், அவர் மட்டும் தனியா பண்ணியிருந்தாருன்னா எவ்வளவு நாள்ல எடுத்துப்பாரு, தட் இஸ் த கொஸ்டின். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம், சோ A plus B that is A plus B. சோ A மட்டும் தனியா பண்ணாருன்னா எவ்வளவு நாள், per day work 25. B வந்து தனியா பண்ணாருன்னா எவ்வளவு நாள், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது 1/15, 15ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல பண்ணுவாரு. பெர் டே அனாலிசிஸ்ல தான் பண்ணணும். இது ஆல்ரெடி எல்லா பார்ட்லயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ B மட்டும் தனியா பண்ணாருன்னா 1/15 ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது, அதுல A பண்ணதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா we will get the answer. So what is the value? So LCM வந்து என்ன, 15க்கும் 25க்கும் LCM வந்து 75 வரும். ஓகேவா? So 15 into 4 வந்து 60, 5 வந்து 75 minus 25 into 3 வந்து 75, that is 2/75. we need to take a reciprocal 75/2, that is 37.5 days எடுத்துப்பார். B மட்டும் தனியா பண்ணனா 37.5 days ஆகும். ஓகேவா? சோ இது நாம பார்ட் 2லயோ பார்ட் 3லயோ நம்ம கொடுத்துருக்கோம், ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற டேஸ் இவ்வளவு நாள் ஆகுது, ஒருத்தவங்க இவ்வளவு நாள்ல பண்றாங்க, இன்னொருத்தவரை எவ்வளவு நாள்ல தனியா பண்ணியிருந்தா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்,
ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ். ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன்னா ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ், என்னென்ன டேஸோ அதை ப்ராடக்ட் பண்ணுங்க, அந்த டேஸ்க்கான டிஃபரன்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ப்ராடக்ட்னா என்ன, 25 and 15, 25 into 15 பை டிஃபரன்ஸ் எவ்வளோ, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 10. ஓகேவா? ஸோ கட் பண்ணீங்கன்னா 2 5 10 3 5 15. ஸோ 25 into 3 75 by 2, that is 37.5 days to complete the work. B மட்டும் 37.5 days எடுத்துப்பாரு. ஓகேவா? அவர் மட்டும் alone அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, let's move to the 7th question. சூப்பரான கொஸ்டின் இங்க பாருங்க. A can cultivate 2/5 of the field in 6 days. A இருக்கிறாரு, 2/5 of the field 6 daysல கம்ப்ளீட் பண்றாரு. And B can cultivate 1/3 of the same field in 10 daysல கம்ப்ளீட் பண்றாரு. How much time will A and B working together to cultivate 4/5 of the work? Not full work. Second question பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மெத்தட்ல இருக்கு. இப்போ பாருங்க, 2/5 portion of the work, அந்த லேண்ட் அந்த ஃபீல்டை கல்டிவேட் பண்றதுக்கு அவருக்கு 2/5 of the field மட்டும் கல்டிவேட் பண்றதுக்கே 6 days ஆகுதான். அப்ப ஃபுல் ஃபீல்டையும் கல்டிவேட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும், 6 into 5/2 கட் பண்ணீங்கன்னா 3, that is 15 days ஆகும். ஓகேவா? அதே மாதிரி B வந்து 1/3 in 10 days. அப்ப ஃபுல் லேண்டையும் கல்டிவேட் பண்ண 10 into 3, that is 30 days ஆகும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும், 1/15 plus 1/30. இது வந்து ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா அப்போ 1/15 1/30, LCM 30. அப்ப 2 into 15 30 plus 1, that is 3/30, that is 1/10. We need to take reciprocal, so 10 days ஆகும். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 10 days. ஆப்ஷன் 10 போய் டிக் பண்ணிடாதீங்க. ஓகே, क्वेश्चन என்னன்னு நல்லா பாருங்க. 4/5 நாம டிஎன்பிஎஸ்சியோ பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் இல்லைங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமான ஆஸ்பெக்டா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைச்சோன்னே, ஆப்ஷன்ல கிடைச்சோன்னே டக்குன்னு பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க, என்ன கேட்டிருக்காங்கிறத அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுங்க. அதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். ஓகேவா? பட் நாம போட்டுருவோம், நீங்க டிக் பண்ணிடுவீங்க, ஷேட் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா சிஸ்டம்ல கிளிக் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. ஓகேவா? ஸோ லிசன், 4/5 of the work. ஸோ இப்ப 4/5 of the work, டோட்டல் ஒர்க்குக்கு 10 days, 4/5 எவ்வளவு நாள் ஆகும், 5 and 10 கட் பண்ணீங்கன்னா 2 4 to 8 days ஆகும். 4/5 தான் கேட்கறாங்க. So this is your answer. So 8 days. Option B is your answer. Moving to 8th question. A does 7/10 part of the work in 15 days. A இருக்கிறாரு, 7/10 part 15 daysல பண்றாரு. Okay. After that he completes the remaining work in 4 days. Oh, A does 7/10 part of the work in 15 days. After that he completes the remaining work in 4 days with the help of B. பாருங்க, நல்லா क्वेश्चन ரீட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது, இப்போ பாருங்க with the help of B. B ஓட ஹெல்ப்ல பண்றாரு. இங்க பாருங்க, after that he completes the remaining work in 4 days. remaining work எவ்வளோ, 3/10. 7/10 இவர் தனியா 15 daysல கம்ப்ளீட் பண்றாரு. ரிமைனிங் டேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பி. ஏ வந்து பி ஓட சேர்ந்து பாருங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ரிமைனிங் ஒர்க் மட்டும் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க, 4 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ த சேம் ஜாப். அப்ப ரெண்டு பேரும் இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி டுகெதர் டு டூ த சேம் ஒர்க். ஓகே, சூப்பரான கொஸ்டின். இங்க பாருங்க, இதுல ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் இருக்குது பாருங்க. இப்ப ஏ பாருங்க 7/10 அந்த ஒர்க் 15 days. அப்ப ஏ மட்டும் எவ்வளவு ஃபுல் ஒர்க், 15 into 10/7. திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் டூயிங், உங்க டைம் வேஸ்ட். ஓகேவா? இதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப பாருங்க, அவங்க ஏ அண்ட் பி டுகெதர் டு டூ த சேம் ஜாப். எவ்வளவு நாள் ஏ அண்ட் பி சேர்ந்து ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நாம இதை உட்காந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. பிகாஸ் ஏ அண்ட் பி 3/10 ஆஃப் த ஒர்க்கை 4 daysல பண்ணி இருக்கிறாங்களாம். அப்ப ஏ அண்ட் பி ஃபுல் ஒர்க்கை பண்றதுக்கு இதுல இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம்ல.
இந்த பார்ட் நம்மளுக்கு தேவையில்ல, பட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கனால உட்காந்து நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். ஓகேவா? இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி ரிமைனிங் ஒர்க் பண்ண 4 days, 3/10 ஒர்க் பண்ண 4 days. அப்போ ஃபுல் ஒர்க் பண்ண 4 into 10/3. ஓகேவா? தட் இஸ் 40/3. 40/3 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 3, remaining 10, 3 3, 9, remaining 1, 13, 1/3 days. So option B is your answer. Okay va? இத போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. क्वेश्चन நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க. Let's move to the 9th question. A can complete a work in 6 days while B can complete the same work in 12 days if they work together and complete it. The portion of work done by A is. ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இப்ப A வந்து ஒரு ஒர்க்கை 6 daysல கம்ப்ளீட் பண்றாராம். அதே மாதிரி B வந்து அதே ஒர்க்கை 12 daysல கம்ப்ளீட் பண்றாராம். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா A அதுல எவ்வளவு பங்கு செஞ்சிருக்காரு, எவ்வளவு போர்ஷன் செஞ்சிருக்காருன்னு கொஸ்டின். ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு ஆகும்? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் 6ல 1 part, 12ல 1 part. அப்ப 12 is your LCM. So 2 plus 1, that is 3/12 is 1/4. We need to take reciprocal 4 days. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா வாட் ஆன்சர் வி காட்? 4 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. இப்ப பெர் டே ஒர்க் பாருங்க, ஏக்கு 1/6, பிக்கு 1/12. ஓகேவா? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும் போது 4 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல ஏவோட பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவோட பார்ட் பெர் டே பார்ட் என்ன? 1/6. 4 into 1/6 இதுதான் அவருடைய பங்கு. ஹோல் ஒர்க்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒர்க்ல ஏவோட பங்கு என்னன்னா, ஏவோட போர்ஷன் என்னன்னா 4 into 1/6. அப்ப கட் பண்ணீங்கன்னா 2 3. ஓகேவா? 2 டேபிள்ல கட் பண்ணுங்க. 2 2s are 4, 3 2s are 6. That is 2/3 of the portion or 2/3 portion. ஓகேவா? அப்ப ரிமைனிங் யாரு? பி பண்ணிருப்பாங்க. அப்ப பி வந்து ரிமைனிங் 1/3 போர்ஷன் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுல. இங்க பாருங்க 2/3 ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. ஓகே, 1/3 ஆஃப் த போர்ஷன் பி பண்ணிருப்பாங்க. இல்ல நான் ஃபார்முலாலே போடுறேன் அப்படின்னீங்கன்னா ஹோல் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது 4 days. B ஓட 1 day பார்ட் என்னன்னா 1/12. கட் பண்ணீங்கன்னா 1 4 3 4. தட் இஸ் 1/3 ஆஃப் த போர்ஷன், 1/3 போர்ஷன். ஓகேவா? இவ்வளவு போர்ஷன் B பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு क्वेश्चन என்ன? A ஓட போர்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. தட் இஸ் 2/3 ஆஃப் த போர்ஷன். ஆப்ஷன் C is your answer. Let's move to the last question. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின், மெயின்ஸ் எக்ஸாம்ல பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின். நல்லா கவனிங்க. A can dig a well in 5 hours. A இருக்கிறாரு, ஒரு கிணற வெட்டுறாரு, 5 hours எடுத்துக்கிறாரு. ஒரு வெல் அவர் டிக் பண்ணா 5 hours எடுத்துக்கிறாரு. He invites B and C. பியும் சியும் கூப்பிடுறாரு. அவங்க எவ்வளவு வேகம் பண்ணுவாங்களா? who can dig 2/4 as fast as he can to join him. இவரை விட 2/4 ஸ்பீடு தான் பண்றாங்க. ஓகேவா? அவர் பண்ற ஸ்பீடை விட கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? அவர் 4 ஸ்பீட்ல பண்ணா 2 ஸ்பீட்ல பண்றாங்க பி அண்ட் சி. அதே மாதிரி he invites D and E. இன்னும் மொத்தம் இங்க 2 பேரை கூப்பிடுறாரு, அப்புறம் 2 பேரும் கூப்பிடுறாரு. அவங்க எவ்வளவு ஸ்பீட்ல டிக் பண்றாங்க? 1/4 as fast as he can. இவரை விட 4ல 1 மடங்கு தான் அவங்க ஸ்பீடு பண்றாங்க. ஓகேவா? அவங்களையும் கூப்பிட்டுக்கிறாரு. If 5% team digs the same well and they started together, எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருமே சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணா how long will it take for them to finish the job? அந்த கிணற வெட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி क्वेश्चनக்கு we need to assume. ஓகேவா? அஸ்யூம் பண்ணிக்கணும். ஒரு 100 யூனிட்ஸ் இருக்கு. வெல்லோட யூனிட், வெல்லோட நம்ம டிக் பண்ற யூனிட் வந்து ஒரு 100 யூனிட். ஒரு மல்டிபிள் ஆஃப் 5ல வச்சுக்கணும். ஓகேவா? 100 தான் வைக்கணுங்கிறது கிடையாது. 200 வச்சுக்கலாம், 50 வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம 100 வச்சு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு 100 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப ஏ டிக் பண்ண
எவ்வளோ ஏவோட கெப்பாசிட்டி எவ்வளோ? ஏ வந்து 100 யூனிட்ஸ் இருக்குன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். அவரு 5 ஹவர்ஸ்ல அவரு தனியாவே டிக் பண்ணிடுவார். ஓகேவா? ஏவோட கெப்பாசிட்டி அவர் பாருங்க, ஒரு வெள்ள 100 யூனிட்ஸை 5 ஹவர்ஸ்ல டிக் பண்ணிடுவார். அப்ப அவரோட கெப்பாசிட்டி பெர் ஹவருக்கு எவ்வளோ? அவரோட கெப்பாசிட்டி 20 யூனிட்ஸ். 15 25. ஓகேவா? 20 into 5 100. ஸோ 20 யூனிட்ஸை டிக் பண்றாரு ஏவோட கெப்பாசிட்டி. இப்ப பாருங்க, பியும் சியும் கூப்பிடுறாரு. இப்ப பி வந்து பியும் சியும் வராங்க. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 2/4 ஆஃப் 20 யூனிட்ஸ். ஏவோட கெப்பாசிட்டி ஏவை விட கம்மியா தான் பண்றாங்க, 2/4 தான் பண்றாங்க. தட் இஸ் 1/2 நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2/4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாங்க. தட் இஸ் 1/2 தான், ஹாஃப் கெப்பாசிட்டி தான். அப்ப ஹாஃப் கெப்பாசிட்டியா இருக்கவங்க எவ்வளவு பண்ணுவாங்க? 10 பண்ணுவாங்க, 10 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பி தனியா 10 யூனிட்ஸ் பண்ணுவாரு, சி தனியா 10 யூனிட் பண்ணுவாரு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது டி அண்ட் இ கொடுக்குறாங்க. டி வந்து எவ்வளவு பண்றாங்களா? டி அண்ட் இ 1/4 பண்றாங்களா? 1/4 ஆஃப் ஏ as fast as he can. இந்த he வந்து யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா ஏவை மென்ஷன் பண்ணுது. ஏ வந்து 20 யூனிட்ஸ் பண்றாரு. அப்ப 20/4 that is 5 யூனிட்ஸ். அப்ப D ஓட கெப்பாசிட்டி 5, E ஓட கெப்பாசிட்டி 5 யூனிட்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்க? 5 persons team dig the same well and they start together. ஸோ எல்லாரும் சேர்ந்து அட் அ டைம்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப A plus B plus C plus D plus E, இந்த 5 மெம்பர்ஸும் எவ்வளோ? 20 plus 10 plus 10 plus 5 plus 5. எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி? 20, 30, 40, 45, 50. 50 யூனிட்ஸ் பெர் ஹவர்ல டிக் பண்றாங்க. ஓகேவா? அப்ப டோட்டலா எவ்வளோ? 100/50. நாம அஷ்யூம் பண்ணிக்கிட்டது 100 யூனிட்ஸ் வெல்லோட இது. இவங்க எல்லாரும் சேர்ந்து பெர் ஹவர்ல 50 பண்றாங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல பண்ணுவாங்க? 150, 250, 2 ஹவர்ஸ்ல டிக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து என்னோட வீடியோஸ் ஒரு 30+ வீடியோஸ் நம்ம ரீசனிங் டாபிக்ஸ்லையும் குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ் டாபிக்லையும் இந்தியன் பாலிட்டி டாபிக்லையும் இருக்கும். ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்ஸை நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா உடனே இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நிறைய நெட்ல இருந்து எடுத்து இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் ஸ்பீட் கிடைக்கும். ஓகேவா? அப்பதான் அந்த டைம்ல நம்ம ஃபாஸ்டா நம்ம அடிப்போம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி சொல்ற மாதிரி நம்ம திரும்ப 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் வந்துடும், எரர் கரெக்ஷன் கரெக்டா இருக்கும், எந்த தப்பும் உங்களுக்கு வராது. ஓகேவா? தப்பா கடைசி எக்ஸாம் டைம்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்றது அது ரொம்பவே டஃப்பான விஷயம். நம்ம ஈஸியா தான் இருக்கும், மேக்ஸை சால்வ் பண்றது வெரி ஈஸி. பட் அந்த டைம்குள்ள ஃபினிஷ் பண்றது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை ப்ராக்டிஸ் பண்றவங்களால மட்டும்தான் முடியும். இதெல்லாம் நம்ம போட்டுற முடியும்டா அப்படின்னு சொல்லி நீங்க மேக்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்லயோ பேங்கிங் எக்ஸாம்லயோ போய் உட்காந்து நீங்க ரஃப் ஷீட் எடுத்தீங்கன்னா டைமை இழுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால லெத்தார்ஜிக்கா இருக்க வேணாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இன்னைக்கே எடுத்து போட்டு பாருங்க. நான் அடுத்தடுத்த பார்ட்ல வேஜஸ் ரிலேட்டடானது, ஆல்டர்னேட் டேஸ் ரிலேட்டடானது, இதுல நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள் இது எல்லாமே நான் கொண்டுட்டு வரேன். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் கொண்டுட்டு வரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க சப்போர்ட் எனக்கு மறக்காம தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டெலிகிராம் லிங்க் கொடுத்துட்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.